இன்னைக்கு பிக் பாஸ்ல ரேங்கிங் டாஸ்க் வைக்கப்பட்டதுங்க. அதுக்கு வந்து ஜட்ஜஸா வந்து கனி, அப்புறம் அமித் அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் இருந்தாங்க. அதுல வந்துட்டு சபரி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸும், லாஸ்ட் 3 பிளேசஸ்ல எஃப்ஜே, பார்வதி அண்ட் திவாகர் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் 3 பிளேசஸ் கொடுக்கப்பட்டது. இன் பிட்வீன் வியன்னார், திவ்யா கணேஷ்க்கு 9th பிளேஸ், வியன்னாக்கு 7th பிளேஸ், அந்த மாதிரி இருந்து சுபிக்ஷாக்கு 2nd பிளேஸ் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரீசனிங் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. யார் மெச்சூரிட்டி இல்லாமல் பிஹேவ் பண்ணுறா அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக சபரியோட பேர் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. எனக்கு மிச்சவங்களை பற்றி நான் அதுக்கப்புறம் வரேன் ரெகுலர் எபிசோட் போது. இப்போ ஃபர்ஸ்ட் இருந்தது ஆக்சுவலாக சபரி. நான் முதல்ல நினச்சேன் இந்த கேம் அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் நடக்கும்போது அவர் ஆக்சிடென்டால தான் வந்து இடிச்சிட்டாருன்னு சொல்லி நினச்சேன். இன்னைக்கு பிரக்ஜியனும் அதை வந்து லைவ்ல கொண்டு வந்தார் அந்த இஷ்யூவை. ஆக்சுவலாக அவர் சொல்லிட்டே தான் செஞ்சுருக்காரு, நான் வந்து வைல்டாக தான் விளையாடுவேன்ட்டு. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவர் 3வது ரவுண்டும் போது அவர் இடித்து தள்ளி விட்டதெல்லாம் வந்து அன்அக்செப்டபிள். அது யாராக இருந்தாலும் சரி. நான் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்னோட டேக் வந்துட்டு அவர் ஆக்சிடென்டலாக தான் இந்த கேமில் நடக்கும்னு தான் நினச்சேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அவர் லைவில் பேசினார், வந்துட்டு நான் வேணும்ட்டே தான் பண்ணினேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. அப்போதான் இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது வரைக்கும் நான் ஆக்சிடென்டல் தான் நினச்சேன். நான் ஸ்போர்ட்ஸில் இதெல்லாம் நடக்கும்னு தான் நினச்சேன். எப்போ இருக்க வந்து நான் வேணும்ட்டே தான் பண்ணினேன்னு சொன்னாரோ அப்போ தான் எனக்கு அவரோட ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ யாராக இருந்தாலும், அதுவும் இல்லாமல் இவ்வளோ இது பண்ணும்போது சிரிக்கிறது, ஒருத்தருக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும் போது, அதுவும் உங்களால் ஹர்ட் ஆகிருக்கும் போது அது சிரிக்கிறது என்னைக்குமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் இதுக்கு இவங்கள சைடில் அவங்க சைட்லன்ட்டு இல்லை, இது ஒரு ஹியூமனிட்டி பேசிஸில் இது தவறு. அதனால ஆனால் அவங்களுக்கு போய் இவங்க கனி வந்துட்டு கனின்னு இல்லை, அந்த 3 பேர் கொண்ட டீம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தை கிளப்பிச்சு. அதே மாதிரி பிரக்ஞன் இன்னைக்கு வேற ஒன்றும் சொன்னார். ஏதோ வந்துட்டு இந்த இது பண்ணும்போது ஏதோ கல்லை விட்டு எறியும் போது அது வந்து கண்ணுக்கு நேராக பார்த்து அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார். அப்படி ஏதோ ஒரு டாஸ்க் இருந்திருக்கு போல இருக்கு, நான் ஒன்றும் பார்க்கல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்ததுன்னா அது மிகவும் தவறு. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இவருக்கு கொடுத்தது என்னாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஜஸ்ட் பிகாஸ் அவர் நடுநிலைங்கிற பேரில் இந்த மாதிரி பண்ணிட்டு சிரிக்கிறதும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்ததுன்னா பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.